வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். எல்லாரும் விசால நகரத்தில் ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் விடியற்காலை மிதிலை நோக்கி சென்றார்கள். ஜனகராஜனுடைய நகரத்திற்கு கொஞ்ச தூரம் இருக்க மிக ரம்யமான ஓர் ஆசிரமத்தை கண்டார்கள். ராமன் முனிவர் யாரும் இல்லாததை காணப்படும் இந்த புராதன ஆசிரமம் யாருடையது? ஏன் இந்த அழகான ஆசிரமம் வாசம் இல்லாமல் கிடக்கிறது என்று வினவினான். முனிவர் சொன்னார், இதை தெரிந்து கொள்வது அவசியம். இந்த ஆசிரமம் ஒரு சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறது. இது கௌதம மகாமுனிவருடைய ஆசிரமம். முன்னால் அவர் இங்கே இருந்து வந்தார். நீண்ட காலம் அவரும் அவர் மனைவி அகலிகையும் இங்கே இருந்து வந்தார்கள். இடையூறின்றி அவர்களுடைய தவமும் நடந்து வந்தது. ஒரு நாள் இந்திரன் சமயம் பார்த்து ஆசிரமத்தில் முனிவர் இல்லாத காலத்தில் கௌதமருடைய உருவத்தையும் முனி வேஷத்தையும் தரித்து கொண்டு ஆசிரமத்திற்குள் புகுந்தான். அகலிகையின் உலக பிரசித்தமான அழகை நினைத்து அவளை அடையும் கெட்ட எண்ணத்துடன் வந்தான். இவ்வாறு திருட்டுத்தனமாக வந்த தேவராஜன் அகல்யா தேவியை பார்த்து, அழகியே, எனக்கு ஆசை மேலிட்டிருக்கிறது. இந்த நிலையில் கால பொருத்தம் பார்க்கலாகாது. நாம் கூடுவோம் என்று முனிவர் சொல்வதைப் போல சொன்னான். ரிஷியின் மனைவி உடனே விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டாள். இவன் தன் புருஷன் இல்லை, இந்திரன் என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. ஆயினும் தேவராஜனே தன்னை தேடி வந்தான் என்ற தன் அழகை பற்றிய கர்வப்பட்டு மனநிலை இழந்துவிட்டாள். தேவராஜனுடன் விருப்பத்திற்கு உட்பட்டு விட்டாள். பிறகு தேவராஜனே, சீக்கிரம் புறப்பட்டு போ, பெரும் அபாயத்தினின்று எப்படியாவது காப்பாற்றிக்கொள் என்று எச்சரித்தாள். இந்திரனும் உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்பி போனான். வெளியில் சென்றிருந்த கௌதமர் ஸ்நான ஜபங்கள் முடித்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருந்தார். தேவதானவர்களும் பயப்படும்படியான தபோபலம் அடைந்த முனிவர் ஸ்நானம் செய்த ஈரத் துணியோடு முகத்தில் அக்னி பகவானைப் போல காந்தி ஜொலிக்க அன்று ஓமத்திற்கு வேண்டிய தர்ப்பையும் சமித்துக்களும் கையில் எடுத்து கொண்டு வந்தார். அவரை கண்டதும் அதுவரை மிக தைரியமாக இருந்த இந்திரன் மிகவும் நடுங்கினான். முகம் வாடி அவர் எதிரில் வணங்கி நின்றான். மூடனே, என் வேஷத்தை தரித்து கொண்டு ஆசிரமத்திற்குள் புகுந்து தகாததை செய்தாய். நீ நபும்சனாகப் போவாய் என்று கோபம் மேலிட்டு சொன்னார். சினம் கொண்ட முனிவர் இவ்வாறு சொன்ன அக்கணமே இந்திரன் தன் ஆண்மையை இழந்தான். தேவர்கள் பரிதபித்தார்கள். முனிவர் தம் மனைவிக்கு பிராயச்சித்தம் விதித்தார். அகலிகையே, நீ இங்கேயே நீண்ட காலம் காற்றே உணவாக யாதொரு ஆகாரமும் இன்றி சாம்பல் மேல் படுத்து யார் கண்ணுக்கும் தென்படாமல் மறைந்து வசிப்பாயாக. பல காலம் கழித்து இவ்விடம் தசரதன் மகன் ஒரு நாள் வருவான். அந்த வீரன் இந்த ஆசிரமத்தில் கால் வைக்கும் பொழுது உன் பாபம் நீங்கும். நீ அவனை அதிதியாக வரவேற்று உபசரிப்பாய். அப்போது உன்னுடைய இயற்கை குணத்தையும் காந்தியையும் மறுபடியும் அடைந்து என்னுடன் வாழ்வாய். இவ்வாறு சொல்லிவிட்டு கௌதமர் நெறி தவறிய மனைவியை விட்டு விலகி இமயமலை சென்று விட்டார். அங்கே தவமிருக்கிறார். ஆசிரமத்திற்குள் நாம் செல்வோம். திக்கற்ற இந்த அகலிகைக்கு முனிவர் சொல்லியபடி நீ விமோச்சனம் தருவாய் என்றார் விஸ்வாமித்ர முனிவர். அவ்வாறே ஆசிரமத்திற்குள் சென்றனர். ராமன் உள்ளே கால் வைத்ததும் அகலிகையின் பாவம் தீர்ந்தது. பாவம் தீர்ந்து காந்தியுடன் விளங்கிய அகலிகையை கண்டான் ராமன். அகலிகை உலகத்திலுள்ள எல்லா ஸ்திரீகளுடைய அழகையும் ஒன்று சேர்த்து பிரம்மாவால் ஆக்கப்பட்ட தனி அழகை அடைந்தவள். இலைகளிலும் கொடிகளிலும் மறைந்து யாருக்கும் தென்படாமல் பல்லாண்டுகள் விரதம் காத்து வந்த அவள் அன்று பனியால் மூடப்பட்ட சந்திரனைப் போலும் புகையால் மறைக்கப்பட்ட அக்னி ஜுவாலையைப் போலும் அசையும் ஜலத்தில் காணப்படும் சூரிய பிம்பம் போலும் ராமன் ஆசிரமத்திற்குள் சென்ற பொழுது காணப்பட்டாள். ராமனும் லக்ஷ்மணனும் முனி பத்தினியின் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தார்கள். நெடுங்காலம் காத்திருந்த அகலிகை தன்னுடைய விமோசன காலம் வந்துவிட்டதென்று மகிழ்ந்து சக்கரவர்த்தி திருமகனுக்கு அர்க்கியம் பாத்தியம் முதலியை தந்து உபசாரம் செய்தாள். ராமனும் அங்கீகரித்தான். ஆகாயத்திலிருந்து புஷ்பம் வாரி பெய்ய அவளுடைய கொடிய பாவம் தீர்ந்து தேவ கன்னிகை போல் பிரகாசித்தாள். கௌதமரும் அச்சமயம் அங்கே வந்து சேர்ந்தார். இது வால்மீகி இராமாயணத்தில் உள்ள அகலிகை கதை. மற்ற புராணங்களிலும் கதைகளிலும் சில விஷயங்கள் பேசப்பட்டு வழங்கி வருகின்றன. அதனால் குழப்பம் வேண்டியதில்லை. இவ்விடத்தில் கொஞ்சம் நின்று இராமாயணம், பாரதம் முதலிய புராணங்களை படிக்கும் இக்காலத்தவர்களுக்கு பொதுவான சில வார்த்தைகள்.
புராணங்களில் தேவர்களும் ராட்சசர்களும் அடிக்கடி வருவார்கள். ராட்சசர்கள் என்பவர்கள் அதர்மத்திற்கு கொஞ்சமும் பயப்படாத துஷ்டர்கள் குலம். சர்வசாதாரணமாக தீய காரியங்கள் செய்வார்கள். இரக்கமென்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர். அரக்கர் என்று உளர் பலர் அறத்தில் நீங்கினார் என்று கம்பர் விளக்கியிருக்கும் கூட்டம். அசுரர்களும் ராட்சசர்களைப் போன்றவர்களே. ராட்சசர்களில் கூட ஒரு சில அறிவாளிகளும் நல்லவர்களும் இருந்தார்கள். எந்த நல்ல குலத்திலும் சில தீயவர்களும் உண்டாவார்கள். அப்படியே எந்த கெட்ட குலத்திலும் சில சமயம் நல்லவர்களும் இருப்பதுண்டு. ஆனால் மொத்தத்தில் ராட்சசர்களும் அசுரர்களும் கம்பர் சொல்லியிருக்கிறபடி தீய கருமங்களிலேயே ஈடுபட்டு சந்தோஷப்பட்ட கூட்டம். அவர்களை தமிழர்கள் என்றும் தம் முன்னோர்கள் என்றும் சிலர் இக்காலத்தில் அறிவீனமாக எண்ணியும் பேசியும் வருவது பரிதாபம். எந்த பழைய தமிழ் நூலிலாவது சரித்திரத்திலாவது தனி பாட்டிலாவது கிராம பாட்டிலாவது இப்படி சொன்னதில்லை. தமிழர்களுக்கு நீங்கள்தான் புராணத்தில் அரக்கர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் என்கின்ற புது பட்டம் அளிப்பதற்கு பழைய தமிழ் நூல்களில் ஆதாரம் எங்கும் கிடையாது. தேவர்கள் என்கின்ற கூட்டம் சாதாரணமாக அதர்மத்திற்கு அஞ்சும் சுபாவம் கொண்ட கூட்டம். ராட்சசர்களை ஒழிப்பதே தேவர்களுடைய வேலையாக இருந்தது. இந்த காரியத்தில் புராணங்களின்படி சில சமயம் தர்மத்திற்கு விரோதமான முறைகளிலும் தேவர்கள் இறங்கியதும் உண்டு. இதற்கு காரணம் ராட்சசர்கள் தவம் செய்து பெற்ற வரங்களே ஆகும். தவம் செய்து பெற்றுவிட்ட வரங்களின் பலத்தினால் உலகத்தை துன்புறுத்தும் அசுரர்களை தேவர்களால் எதிர்க்க முடியாமற் போகும். அச்சமயங்களில் தேவர்களும் ஏதோ வழி தேடி முறை தவறியும் நடக்க வேண்டியதாகும். ஆனால் மொத்தத்தில் தேவர்கள் நல்ல சுபாவம் கொண்டவர்கள். அவர்களிலும் பல தீய காரியங்களை செய்து அதனால் கஷ்டமும் படுவார்கள். அப்படி செய்த அதர்மங்களின் பயனை தேவர்களும் அனுபவிப்பார்கள். தேவர்களாயிற்றே என்று அவர்களுக்கு வேறு நியதி இல்லை. கரும விதிகளுக்கு இவர்களும் உட்பட்டவர்களே ஆவார்கள். தேவர்கள் மொத்தத்தில் நல்ல வழியில் நிற்பவர்களானபடியால் அவர்களில் யாரேனும் பிழை செய்தால் அந்த பிழை இப்போது படிக்கும் பொழுது நம் கருத்தில் பெரும் பிழையாக தோன்றும். இது இயற்கை. வெள்ளை துணியில் பட்ட கரையானது கண்ணை குத்துவதைப் போல. எப்போதுமே தீய காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் இராட்சசர்களுடைய பிழையை படிக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு பெரிதாக காணப்படாது. கருப்பு துணியில் பட்ட அழுக்கைப் போல மறைந்து போகும். யோக்கியர்கள் நல்ல வழியிலிருந்து வழுவினால் அது நம்மை மிகவும் புண்படுத்துகிறது. எப்போதும் தீய எண்ணமும் துஷ்ட காரியமுமாக இருப்பவர்களை ஐயோ பாவம் என்று விட்டுவிட்டு தர்ம சங்கடத்தில் சிக்கிக்கொண்டு ஏதேனும் பிழை செய்கிறவர்களை அதிகம் கடுமையாக கண்டித்து விமர்சனம் செய்வதும் பேசுவதும் வழக்கம். ஆனால் இது நியாயமாகாது. புராண கர்த்தாக்களை தேவர்களை அவ்வப்போது அநீதியிலும் பாபத்திலும் சிக்கிக்கொள்ள செய்திருப்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனுள் அடங்கி நிற்கும் பாடத்தை கற்க வேண்டும். புராண கர்த்தாக்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்திரன் முதலிய தேவர்களும் சில சமயம் மகா பயங்கரமான பாபங்களை செய்ததாக சொல்லியிருக்கிறார்கள்? தர்ம சங்கடங்களையும் சிக்கல்களையும் தாமே ஏன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள்? இதையெல்லாம் நாம் ஆராய வேண்டும். இவற்றின் நோக்கம் மக்களுக்கு விவேகமும் அடக்கமும் பயபக்தியும் உண்டாக்கித் தரவே என்பது வெளிப்படையில்லாவிடில் முனிவர் தாமாகவே தங்கள் கருத்துக்கும் நோக்கத்திற்கும் முற்றிலும் விரோதமான நல்லவர்களுக்கு சங்கடங்களை உண்டாக்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை. இத்தகைய தர்ம சங்கட நிகழ்ச்சிகளை வைத்து சிலர் மூர்க்கமாக தவறான முடிவுகளை கட்டிக்கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். ராவணன் மிக நல்லவன். அவனுடைய காரியங்களை பற்றி வால்மீகி இல்லாததை சொல்லி அவதூறு செய்திருக்கிறார். ராமன் குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் அநீதி செய்தான் அல்லவா? சீதை ஒரு சமயம் பொய்யே சொல்லிவிட்டாள் அல்லவா என்று இவ்வாறு வாதம் செய்து பேசுவதை கேட்டிருக்கிறோம். எதை எப்படியேனும் எழுதும் அவகாசம் பெற்றிருந்த வால்மீகி முனிவர் ஏன் இவ்வாறு தம் கருத்துக்கே விரோதமாகவும் தம் கதாநாயகனுக்கே இழுக்கு தரும்படியானதாகும் நிகழ்ச்சிகளை கற்பித்து கொண்டு அலைய வேண்டும்? முற்றிலும் வால்மீகியே கொடுத்த பாத்திரம் அல்லவா ராமனும் ராவணனும். ராவணனை பற்றி இவ்வாறு கதையோ சரித்திரமோ இருந்ததா? இல்லை. வால்மீகிக்கு முன்னதாக யாரேனும் ஒரு புராண பாட்டோ சரித்திரமோ அல்லது கல்சாசனமோ எழுதியிருந்து அதில் விஷயங்கள் வேறு விதமாக எழுதி வைத்திருப்பதை காண்கிறோமா? இல்லை. அப்படி ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் வால்மீகி முனிவரானவர் ராமனுக்கும் சீதைக்கும் தேவர்களுக்கும் பச்சாதாபமாக மாற்றியும் விஷயங்களை மூடியும் மறைத்தும் சொல்லி சமாதானங்களை காட்டி நம்மை ஏமாற்றுகிறார் என்று வாதாடலாம்.
ராம கதையை பற்றி விஷயங்களை பெற்றது வால்மீகி நூல் வழியேதான், வேறு எங்கிருந்தும் அல்ல. தர்ம சங்கடங்களை காட்டுவதும் அந்நூலே. பிழைகளாகத் தோன்றும் நிகழ்ச்சிகளும் அந்நூலிலே தான் கண்டோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று மூளையில் குழப்பமாவது அசூசையாவது இன்றி ஆழ்ந்து ஆராய்ந்தால் இவற்றிற்கெல்லாம் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை சிக்கல்களின் சித்திரத்தை காண்போம். நம்மால் பின்பற்றக்கூடிய நல்ல உபதேசத்தை அவற்றினின்று பெறலாம். நாம் உணர்ந்து நடக்கக்கூடிய நெறியைக் கண்டு பயன் அடையலாம். எவ்வளவு பெரிய பாபத்தை செய்துவிட்டாலும் பச்சாதாபப்பட்டு தண்டனையை பொறுத்து தவமிருந்தால் விடுதலை அடையலாம் என்பது அகலிகை நிகழ்ச்சியின் பாடம். பாபம் செய்த மற்றவர்களை இகழாமல் அவரவர்கள் தத்தம் உள்ளங்களில் உண்டாகும் தோஷங்களை அகற்றுவதில் முயற்சி செலுத்த வேண்டும். எவ்வளவு சுத்தமான நிலையில் இருந்தாலும் சதா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது பாடம். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.